அன்பு மாணவர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் 9ஆம் வகுப்பு இயல் 3 இலக்கண பகுதியில் வல்லினம் மிகும் இடங்கள் அதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகின்றோம். வாருங்கள் பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லுவோம். இதில் பாரு, வாணன் வேலை கொடுத்தான் முதல் தொடரில் இருக்குது. இன்னொரு தொடரில் பாரு, அடுத்த தொடரில் வாணன் வேலை கொடுத்தான் என்கிறது. இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா? முதல்ல வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல் என்னும் ஆயுதத்தை கொடுத்தான் என்பது பொருள் ஆகிவிடுகிறது. ரெண்டாவதுல வாணன் வேலை கொடுத்தான், ஏதேனும் ஒரு பணியை கொடுத்தான் என்று இருவேறு பொருளை தருகிறது. முதல்ல இக்கென்னும் வல்லின எழுத்து மிகுந்ததுனால அந்த வேலை என்பது ஆயுதம் என்னும் பொருளை கொடுக்கிறது. ரெண்டாவது தொடரில் இக்கென்னும் வல்லினம் மிகாமல் எழுதும் பொழுது பணி என்னும் ஒரு பொருளை தருகிறது. உங்களுக்கு புரியுதா பிள்ளைங்களா? இங்கே பாரு, வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணருகையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புறணும். இதை தான் நம்ம வல்லினம் புகுன்றோம். புணர்ச்சினா என்னென்னா, நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் புணர்வது புணர்ச்சி. நிலைமொழினா இந்த சைடு, அதாவது நம்முடைய இடது பக்கம் இருக்கிறதான நிலையான மொழி, அதோடு ஏதேனும் ஒரு சொல் வந்து சேருகின்ற மொழியை தான் நம்ம வருமொழின்னு சொல்கிறோம். அப்படி நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது நிலைமொழியினுடைய ஈற்றில் என்ன செய்யும்? ஒரு எழுத்து புணரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வல்லினம் மிகுதல். ஏதேனும் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து புணரும். இதை நம்ம வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினமும் மிகும் என்பதை விதிகளின் மூலமாகவும் ரூல்ஸ் மூலமாகவும் எடுத்துக்காட்டுகளின் மூலமாகவும் நாம் அறியலாம். சரியாப்பா? அடுத்து பாரு, தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ்கண்பவற்றை கூறலாம். உரைநடையில் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் என்பதை பற்றி இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஆ இ அப்படின்னா பாரு, எடுத்துக்காட்டு பாரு, ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை, ஈ கூட்டல் சோறு இச்சோறு. இதில் ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து பாரு, அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் முன்னும் வல்லினம் மிகும். ஆ இ என்பது என்னன்னு சொன்னேன்? சுட்டு எழுத்துன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த இந்த என்பது சுட்டு பெயர்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டல் காலம் இந்த காலம், அந்த கூட்டல் காலம் அந்த காலம் வருதா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஏ என்னும் வினாவெழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஏ கூட்டல் திசை எத்திசை. சரியா? ஏ கூட்டல் பயணம் எப்பயணம். ஓகேவா? இந்த மாதிரி வர இடத்துல எல்லாம் என்ன செய்யும்னா வல்லினம் மிகும். சரியா? அடுத்து பாருங்க, எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் என்ன செய்யும்? வல்லினம் மிகும். முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம்? ஆ இ என்னும் சுட்டெழுத்து, அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்கள், அடுத்து ஏ என்னும் வினா எழுத்து, அடுத்து எந்த என்னும் வினாச்சொல். எழுத்துக்கு பின்னாடியும் புணருது, சொல்லுக்கு பின்னாகவும் புணருது. புரியுதுங்களா? ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாகவும் புணரும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னாகவும் புணரும். அதே மாதிரி ஏ என்னும் வினா எழுத்துக்கு பின்னும் புணரும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் புணரும். எந்த கூட்டல் பணம் எந்த பணம். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். உங்களுக்கு தெரியும், மொத்த வேற்றுமை உருவு மொத்தம் 8. அதுக்கு என்னது? முதல் வேற்றுமைக்கு என்ன இல்லை? உருவு கிடையாது. அப்போது இரண்டாம் வேற்றுமை ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லி ஒரு உருவுகளை நம்ம சொல்லலாம். முதல் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டாம் வேற்றுமை என்னென்னா ஐ. இந்த ஐ வெளிப்படும் பொழுது வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கதவை கூட்டல் திற, கதவை திற. இதில் ஐன்னா எங்கே வருது பாரு, கதவை. வை எப்படி பிரிக்கலாம்? யு ப்ளஸ் ஐ. அப்போ கதவை எப்படி பிரிக்கணும்? கதவு கூட்டல் ஐ, கதவை. இப்போ இந்த ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்படி எங்கெல்லாம் ஐ வருதோ அங்கெல்லாம் என்ன செய்யுமா? வல்லினம் பிணரும்பா. தகவல்களை, தகவல் கூட்டல் தகவல்கள் கூட்டல் ஐ, தகவல்களை. அங்கே என்ன செய்யுது? வல்லினம் மிகுந்து வருகிறது. காட்சியை, காட்சி கூட்டல் ஐ, காட்சியை. அதில் வல்லினம் மிகுந்து வருது. பார்த்தீங்களா? அப்போ முதல்ல நான் என்னன்னு சொன்னேன்? ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும், அந்த இந்து என்னும் சுட்டு பெயர்கள் முன்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், அப்புறமா என்ன சொன்னேன்? எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் புணரும். ரெண்டாவது ஐ என்னும் வேற்றுமை உருவு வரும் பொழுது புணரும். இன்னொரு வேற்றுமை உருவரும் வெளிப்படும் போதும் புணரும். என்னென்னா நான்காம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை புறனா கூ. பாரு, முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இந்த இடத்துலலாம் வல்லினம் புணரும்.
அதே மாதிரி என ஆக போன்ற சொல்லுருவுகளின் பின்னும் வல்லினம் மிகும். என கூட்டல் கேட்டார், என்ன கேட்டார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம். சொல்லுருவுகள்னா எங்கே அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா ஏற்கனவே இந்த இலக்கண பகுதிகளில். சொல்லுருவுகள் இதெல்லாம் படித்தோம்ல. அப்போது என கூட்டல் கேட்டார், என கேட்டார். வருவதாக கூட்டல் கூறு, வருவதாக கூறு. அதே மாதிரி மேற்கண்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வல்லின மிகுமிடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை நாம் தவிர்த்து விடலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுந்து எழுதணும்னு எழுதினாவே பிழையின்றி நாம் எழுதிவிடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகும் மிகா இடங்களை அறிவதற்கு எளிய வழியா. சரி, இதெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் எளிதாக நம்ம உச்சரிப்பின் மூலமாகவே எங்கே வல்லினம் மிகும் எங்கே வல்லினம் மிகாது என்பதை நம்ம ஈஸியாக செய்யலாம். இது ரூல்ஸ், இலக்கண விதிகள். இங்கெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவசியம். இது இல்லாமல் எளிதாக நம்ம பிழையின்றி எழுதவும் நம்ம உச்சரித்து பார்த்து எங்கு வல்லினம் மிகும் மிகா என்பதை அறிந்து கொள்வோமானால் பிழையின்றி நாம் எழுத முடியும். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த சுட்டெழுத்து, வினா எழுத்து, இரண்டாம் வேற்றுமை உருவு, நான்காம் வேற்றுமை உருவு இல்லாமல் மேலே எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் இடங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம். பாரு, ஃபஸ்ட்டு ஒன்று, அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு கூட்டல் சொன்னேன், அதற்கு சொன்னேன். இதற்கு கூட்டல் கொடு, இதற்கு கொடு. எதற்கு கூட்டல் கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய். சரியா? ரெண்டாவது பாரு, இனி தனி ஆகிய சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும். இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம். தனி கூட்டல் சிறப்பு, தனிச்சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிக என்னும் சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். மிக கூட்டல் பெரியவர், மிக பெரியவர். கூட்டி இது மாதிரி மிக என்னும் சொல்லின் கல்பிறாவும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் முன்பாகவும் வல்லினம் மிகும். இப்போ 1, 2, 4, 5 இதெல்லாம் எண்ணு பெயர்கள். 100, 1000 அதில் எண்ணு பெயர்களில் 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும். 8 கூட்டல் தொகை 8 தொகை. இப்போ 2 கூட்டல் தொகை 2 தொகையில் வல்லினம் மிகாது. 3 கூட்டல் தொகை 3 தொகை. 5 கூட்டல் தொகை வல்லினம் மிகாது. எந்த எண்ணு பெயரில் வல்லினம் மிகும் அப்படின்னா 8யும் 10ங்கிற எண்ணு பெயர்களின் முன்னாடி பின்னாடி என்ன செய்யும், வல்லினம் மிகும். சரியாம்மா? அதுக்கடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரும்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னது, தா, கை, வா, போ, தி இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரே எழுத்து தான் இருக்கும், ஆனால் அது பொருள் தரும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறோம். அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஓரெழுத்து வந்தாவே அதுக்கு பின்னாடி வந்து சேருகின்ற மொழியோடு வல்லினம் மிகும். சரியாம்மா? அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா ஈறுகட்ட, ஆனால் இங்கே என்ன வரணும், கூவாத குயில் வரணும். இதில் ஈறுனா லாஸ்ட் எழுத்து கெட்டது, எதிர்மறை பொருளை தருகிற பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓடாத குதிரைன்னா கரெக்டு. ஆனால் என்ன இருக்குது, தா ஈறு கெட்டு போயிருக்கு, எதிர்மறை பொருளை தருகிறது. அந்த இடத்துல என்ன வரும், வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தோம்னா, வன்தொடர் குற்றியங்களில் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரங்கள். குற்றியல் உகரங்களை எப்படி பிரிக்கலாம், வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், நிலைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுதத்தொடர் குற்றியல் இந்த மாதிரி பிரிக்கலாம் இல்லையா. அதில் வன்தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி நிலைமொழியாக வந்தால் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அகர இகர ஈற்று வினையச்சங்களுடனும் புணர்கையிலும் வல்லினம் முனம். பாரு, ஆட சொன்னார். இந்த டாவை எப்படி பிரிக்கலாம், இட் கூட்டல் லா. இந்த ஆ அப்படி வருது இல்லையா, இந்த இடத்துலலாம் என்ன செய்யுமா, வினையச்சம். ஆட, ஓடி இதெல்லாம் வினையச்சம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஏன்னா எச்ச பொருளில் என்ன செய்யுது, ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். எச்ச பொருளில் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். இதுக்கு முன்னாடி இலக்கண பகுதியில் இதை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம். அப்படி வினையச்சங்களில் ஆ, இ என்ற ஈற்று சொல்லோடு வல்லினம் மிகும். அடுத்து நம்ம பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். நான் இப்போ என்ன சொன்னேன், முதல்ல 2ஆம் வேற்றுமை உருவு வரும்போதும் 4ஆம் வேற்றுமை உருவு வரும்போதும் வல்லினம் மிகும் சொன்னேன்ல. அதே மாதிரி 6ஆம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் மிகும். புலி கூட்டல் தோல், புலியினது தோல் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து திசை பெயர், எண்ணு பெயரில் 8, 10 என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திசை பெயர்களின் பின்னும் வல்லினம் மிகும். கிழக்கு கூட்டல் பகுதி, கிழக்கு பகுதி. வடக்கு கூட்டல் பக்கம், வடக்கு பக்கம். புரியுதா? அடுத்து நம்ம பார்க்குறது இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகைனா முதல்ல உங்களுக்கு நல்லா தெரியணும். ஒரு பொது பெயர்
ஒரு சிறப்பு பெயரும் சேர்ந்து வர்றது தான் இருபெயரட்டு பண்பு பெயர் சொல்கிறோம். பொதுவான ஒரு பெயருக்கு முன்னாடி அதை அடைமொழியாக சிறப்பு பெயர் வருமானால் அது இருபெயரட்டு பண்பு தொகை. இது வந்து இலக்கண குறிப்பிலும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் இதில் பாரு, பூ என்பது பொது பெயர். என்ன பூ இருக்குது? மல்லிகை பூ இருக்குது, டிசம்பர் பூ இருக்குது, முல்லை பூ இருக்குது, நிறைய பூ இருக்குது. அப்போ பூ என்னும் பொதுப்பெயருக்கு முன்பாக அதை சிறப்பிக்கும்படியாக அடைமொழியாக என்ன பூன்னு வருது இல்லையா, மல்லிகை பூ அப்படின்னு சொல்கிறேன். இதை தான் நம்ம சொல்கிறோம் இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். இப்போ பாரு, திங்கள் என்பது மாதம். எத்தனை மாதங்களுக்கு? 12 மாதங்கள் இருக்கிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்னும் பல மாதங்கள் இருந்தாலும் இதில் என்ன வருது? சித்திரை திங்கள் அப்படின்னு 2 ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் வந்ததுனால இது இருபெயரொட்டு பண்பு தொகை. இதுலேயும் வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தோம்னா உவமை தொகையில் வல்லினம் மிகும். பாதம் என்ன மாதிரி பாதம்? தாமரை போன்ற பாதம். இது உமைத்தொகை. இதில் வந்து உவமை தொகையிலையும் வல்லினம் என்ன செய்யுமா? மிகும். அடுத்து சால, தவ, நனி, கூர், கழி, தட, குழி இதெல்லாம் என்னதுன்னா உரிச்சொற்றொடர்கள். இந்த உரிச்சொற்றர்களுக்கு பின்னாகும் வல்லினம். எந்த உரிச்சொற்றரோடு வந்து சேருகின்ற மொழி எதுவாக இருந்தாலும் வல்லினம் என்ன செய்யும்? மிகும். அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்துனா ஒன்றும் இல்லை. இப்போ நீ இருக்கா, இது வந்து ஒரு என்னது? குறில் இல்லையா? குறிலுக்கு அப்புறமா வர ஒரே ஒரு குறில் எழுத்து தான் வருமா. அந்த குறிலுக்கு அப்புறமா ஆகார எழுத்து பின் ஒரே ஒரு குறில் எழுத்து வந்து அதுக்கு பின் ஆகார எழுத்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரு, சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். இதில் படகை வாழ்க்கைக்கு உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி பந்து உலகத்துக்கு உருவகப்படுத்தி சொன்னதுனால படகை வாழ்க்கைக்கு உருவகமாகவும் பந்தை உலகத்துக்கு உருவகமாகவும் சொன்ன இப்படிப்பட்ட உருவக சொற்களிலும் என்ன செய்யுமா? வல்லினம் மிகும். இப்போ நம்ம ஒரு கோத்ரூ பண்ண போகிறோம். அதாவது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம மிகுந்துச்சுன்னு இப்போ லைனாக பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். அடுத்து 8, 10 என்னும் எண்ணுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அகர, இகர, ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையிலும் வல்லினம் மிகும். அடுத்து 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களிலும் என்ன செய்யுமா? வல்லினம் மிகும். இவ்வாறாக இந்த பாடங்களில் இந்த காணொலியில் நம்ம வல்லினம் மிகும் இடங்கள் என்ன செஞ்சுக்கோம் பார்த்துருக்கோம். எப்போயுமே நம்ம நினைவில் ஒரு 10 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக இருக்கிற 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகும். இது 3 ஒன்றா இருக்கா? அதே மாதிரி ஆ, ஈ என்னும் சுட்டெழுத்து, அந்த, இந்த என்னும் என்ன சொல்லுது? சுட்டு பெயர்கள், ஏ என்னும் வினா எழுத்து, எந்த என்னும் வினாச்சொல் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதே மாதிரி 8, 10 என்னும் என்னது எண்ணு பெயர்லையும் திசை பெயர்களிலும் வல்லினம் புகும். உவமை, உருவகம் இதில் என்ன செய்யும்? வல்லினம் புணரும். இதெல்லாம் ஈஸியாக இருக்கிற ஒரு 10 நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நம்முடைய கல்லூரியில் கூட நாம் தமிழ் ஒரு வேளை படித்தோம்னா எல்லா இடங்களையும் இந்த வல்லினம் மிகும் எழுத்துக்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் பயணிப்பதனால் இந்த வல்லினம் மிகும் இடங்களை நம்ம என்ன செய்யணும்? முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.